பில்கிஸ் பானோ வழக்கில் நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக திரையில் பார்க்கிறோம். குஜராத் மாநில அரசு உண்மைகளை மறைத்து குற்றவாளிகளுக்கு உடந்தையாக இருந்திருக்கிறது என்று உச்சநீதிமன்றம் கண்டித்திருக்கிறது என்று கூறியிருக்கும் அவர், உச்சநீதிமன்றத்தின் கண்டனம் அரசியல் லாபத்துக்காக நீதி வளைக்கப்பட்டதை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது என்றும் கூறியிருக்கிறார். பில்கிஸ் பானோ வழக்கில் நீதி நிலைநாட்டப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வரவேற்று தெரிவித்திருக்கிறார். குஜராத் மாநில அரசு உண்மைகளை மறைத்து குற்றவாளிகளுக்கு உடந்தையாக இருந்திருக்கிறது என்று உச்சநீதிமன்றம் சுட்டிக்காட்டியிருக்கிறது என்றும், உச்சநீதிமன்றத்தின் கண்டனம் அரசியல் லாபத்துக்காக நீதி வளைக்கப்பட்டதை வெளிச்சம் போட்டி காட்டியிருப்பதாகவும், தங்களுக்கு வேண்டியவர்கள் நீதிமன்றத்தை தவறாக வழிநடத்தி கொடுங்குற்றவாளிகளை விடுவிக்க பாஜக ஆட்சியாளர்கள் முயற்சிக்கிறார்கள். பில்கிஸ் பானோ வழக்கில் நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கிறது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வரவேற்பு தெரிவித்திருக்கிறார். குஜராத் மாநில அரசு உண்மைகளை மறைத்து குற்றவாளிகளுக்கு உடந்தையாக இருந்திருக்கிறது என்று உச்சநீதிமன்றம் சுட்டிக்காட்டி இருப்பதையும், உச்சநீதிமன்றத்தின் கண்டனம் அரசியல் லாபத்துக்காக நீதி வளைக்கப்பட்டதை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். எதிர்க்கட்சிகள் ஆட்சி செய்யும் மாநிலங்களில் நீண்ட காலம் சிறையில் வாடுபவர்களை நன்னடத்தை அடிப்படையில் விடுதலை செய்யக்கூட பில்கிஸ் பானோ வழக்கில் நீதி நிலைநாட்டப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வரவேற்பு தெரிவித்திருக்கிறார். குஜராத் மாநில அரசு உண்மைகளை மறைத்து குற்றவாளிகளுக்கு உடந்தையாக இருந்திருக்கிறது என்று உச்சநீதிமன்றம் கூறியிருப்பதை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் வரவேற்பு தெரிவித்திருக்கிறார். உச்சநீதிமன்றத்தினுடைய தங்களுக்கு வேண்டியவர்கள் நீதிமன்றத்தை தவறாக வழிநடத்தி கொடுங்குற்றவாளிகளை விடுவிக்க பாஜக ஆட்சியாளர்கள் முயற்சிக்கிறார்கள். எதிர்க்கட்சிகள் ஆட்சி செய்யும் மாநிலங்களில் நீண்ட காலம் சிறையில் வாடுபவர்களை நன்னடத்தை அடிப்படையில் விடுதலை செய்யக்கூட மனமில்லை. பாஜகவின் இரட்டை நிலைப்பாட்டை உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு வெளிப்படுத்தி இருக்கிறது என்றும் முதலமைச்சர் கூறியிருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.